அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு உடற்பயிற்சி. உடற்பயிற்சிங்கிறது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த உடலை பொறுத்த வரைக்கும் அசைவு தேவை, மனதை பொறுத்த வரைக்கும் அசையக்கூடாது. அதாவது உடல் அசைந்து கொண்டே இருக்க வேண்டும், அப்போது ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மனமானது அசையாமல் இருக்க வேண்டும், அப்படி என்றால் அது ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்? உடல் அசைவதில்லை, மனம் எந்நேரமும் அசைந்து கொண்டே இருக்கிறது. அதனால் மனதளவில் வரக்கூடிய மனக்குழப்பங்கள், தூக்கமின்மை, மன அழுத்தம் இது எல்லாமே உருவாகிறது. உடல் அசையாத காரணத்தினால உடல் நோய்கள் வருகிறது. எது அசைய வேண்டுமோ அதை நாம் அசைப்பதில்லை, எது அசைக்கக்கூடாதோ அதை நாம் அசைக்கிறோம். உடலை அசைக்க வேண்டும் அப்படின்னாலும் அதுக்கான நேரம் இல்லை. மனதை அசைக்காமல் இருக்க வேண்டும் அப்படின்னாலும் அதை செய்வதற்கான பயிற்சிகளுக்கு செய்வதற்கான நேரமும் இல்லை. குறைந்தபட்சம் கட்டாயமாக இந்த உடலில் எந்த வகையிலாவது அசைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான வேலை வாய்ப்புகளை நம்ம உருவாக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு கடைக்கு போகிறதுலேருந்து ஒரு சின்ன சின்ன வேலைகள் செய்கிறது முதற்கொண்டு எல்லாத்துக்குமே இன்றைக்கி மிக்சி, கிரைண்டர் அந்த மாதிரி எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. சரி, எந்த வகையில் பார்த்தாலும் நமக்கான வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு சைக்கிள் ஓட்டலானாலும் கூட அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையில் கட்டாயமாக நம்ம உடலை அசைச்சே தீரணுங்கிற சூழலில் இது எப்படி அசைக்கிறது? ஆனால் அதே சமயத்தில் அதிகமான நேரமும் செலவழிக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கான நேரமும் இல்லை. காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சா நைட்டு 8-9 மணி வரைக்கும் ஒரே ஓட்டமாகவே இருக்குது, எதுக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் பொழுது, ஒரு 5 நிமிடமாவது உடலை அசைக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு எளிய முறையை நாம் சொல்லித்தரோம். அது எந்த வகையில் அப்படின்னா, நம்மளுடைய உடலில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே தேங்கியிருக்கு ஒவ்வொரு செல்லையும் தேங்கி இருக்கக்கூடிய கெட்ட வாயுக்களானது இந்த ரத்த ஓட்டம் நடக்கும் பொழுது ரத்த ஓட்டத்தில் கலந்து அது வெளியேற ஆரம்பிக்கும். அப்போது உடலில் உருவாகக்கூடிய கெட்ட வாயுக்களானது வெளியேறுவதற்கான வாய்ப்பே உடலை அசைக்கும் பொழுது தான் கிடைக்கிறது. அது ஒரு வார்மப்பில் கூட நம்ம அதை செஞ்சு ஒரு 5 நிமிடம் அல்லது 3 நிமிடத்தில் செஞ்சு கூட அதை நம்ம அப்படி செய்யும் பொழுது அந்த ரத்த ஓட்டமானது ஒரு சர்க்குலேஷன் ஆக ஆரம்பிக்கும் பொழுது, வேகமாக ஓட ஆரம்பிக்கும் பொழுது உடலில் எங்கெங்கேயோ இருக்கக்கூடிய கெட்ட வாயுக்கள் எல்லாம் ரத்தத்தில் கலந்து வெளியேற ஆரம்பிக்கும். அதற்கான வார்மப்பை முதல்ல நாம் செஞ்சுக்கணும். அதன் பிறகு நம்ம உடம்புல கொடுக்கக்கூடிய இந்த மூட்டுகள் அனைத்துமே கட்டாயமாக வளைந்து நிமிரணும். இது எல்லா ஜாயிண்ட்டுக்கும் இதை பொதுவானது. எல்லா ஜாயிண்ட்டுமே ஒரு வளைஞ்சு நிமிரணும். இது கையில் மட்டும் இல்லை, ரிஸ்ட்டு அல்லது மணிக்கட்டு எந்த இடமாக இருந்தாலும் வளைஞ்சு நீட்டணும். அப்படிங்கிறது தான் அதுக்கான அமைப்பே அதுதான். அந்த அமைப்பை நாம் செய்யாத போது, உதாரணமாக இப்போ மூட்டுக்கள் இருக்குது அப்படின்னா அது நல்லா மடக்கி உட்காந்து எந்திரிக்கணும். அப்படின்னா இப்போ உதாரணமாக கீழே உட்காந்து சாப்பிடணும், சமணங்கால் போட்டு உட்காந்து சாப்பிடணும். இது அதுக்கான பயிற்சி. நாம் என்ன பண்ணிவிட்டு இப்போ டைனிங் டேபிள் போயாச்சு, அந்த இடத்துல காலை மடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அல்லது கிச்சனில் கீழே உட்காந்து அடுப்பு பற்ற வச்சு விறகுல சமையல் செய்யும்போது கீழே உட்காந்து குத்த வச்சு உட்காந்து தான் சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அங்கே அடுப்பையும் சிலிண்டர் வந்ததுக்கு பின்னால் அடுப்பையும் மேலே தூக்கியாச்சு, அங்கேயும் கால் முட்டி மடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இறுதியாக பாத்ரூமில் முதல்ல வெளியே காட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க, அங்கே காலை மடக்கி உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்தியன் டாய்லெட் வர ஆரம்பிச்சது, அதுலேயும் கால் மடக்கி உட்கார ஆரம்பித்தாங்க. இப்போது அங்கேயும் கால் மடக்காமல் வெஸ்டர்ன் டாய்லெட்டு அந்த டாய்லெட்டை மேலே தூக்கிட்டாங்க. அங்கேயும் கால் மடக்காமல் முட்டியை மடக்காமல் உட்காரக்கான வாய்ப்புகள் உருவாக்கியாச்சு. இதன் அடிப்படையில் ஒரு வீட்டுக்குள்ளேயும் எங்கேயுமே காலை மடக்க முடியாத சூழல், மடக்க தேவையில்லாத அளவுக்கு நம்மளோட வாழ்விய முறையை நம்ம மாற்றிக்கிட்டோம். இப்போ மூட்டு மடங்காத போது அந்த இடத்துல உருவாக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறாமல் அந்த மூட்டுக்கு அதுக்கு மேலே மடக்க முடியாத சூழலுக்கான வாய்ப்பையும் நம்ம உருவாக்கி கொடுத்துருவோம். கீழேயும் உட்கார்றது இல்லை, டைனிங் டேபிளையும் உட்காந்துக்கிறோம், வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்காந்துக்கிறோம். இப்படி எல்லாமே கால் மடக்காத சூழலுக்கு வரும் பொழுது அந்த மூட்டுகளில் இறுக்கம் உருவாகும், கழிவுகள் தேங்க ஆரம்பிக்கும். இதுக்கெல்லாம் என்ன செய்கிறது அப்படின்னா, நம்மளுடைய கழுத்திலிருந்து ஷோல்ட்ரு, இடுப்பு, இந்த மணிக்கட்டு, இந்த விரல்கள், மூட்டுக்கள், அதோடு சேர்த்த குதிகள், இது எல்லாத்திலும் இருக்கக்கூடிய அனைத்து ஜாயிண்ட்டுகளையும் தினசரி குறைந்தபட்சம் இப்படி ஒரு 10 முறை, இப்படி ஒரு 10 முறையாவது நம்ம ரொட்டேட் பண்ணணும். அப்படி ரொட்டேட் பண்ணும் பொழுது அங்கே அசைவு உருவாகும் பொழுது, அங்கே வேலை நடக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த அசைவினால் அங்கே இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். அதற்கு அந்த பயிற்சி கொடுக்கும் பொழுது அதுவும் பலமடைய ஆரம்பிக்கும். குறைந்தபட்சம் இந்த பயிற்சியாவது நீங்கள் செய்துட்டு வாருங்க. அது எந்த மாதிரி அப்படிங்கிறத இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன்.
இதுபோல் செய்து குறைந்தபட்சம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிடமாவது இதை மாதிரி செஞ்சு அனைத்து மூட்டுகளுக்கும் பயிற்சி கொடுங்க. அப்படி கொடுக்கும் பொழுது நமது உடலில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளும், காற்று கழிவுகளிலிருந்து நீர்க்கழிவு எந்த விதமான கழிவுகள் உருவானாலும் இந்த பயிற்சிகளை செய்து வரும்போது அந்த அசைவின் மூலமாக அந்த கெட்ட கழிவுகள் வெளியேறி நமது மூட்டுகளானது அனைத்து விதமான மூட்டுகளும் ஆரோக்கியமாக இருக்கும், வலுவாக இருக்கும். உடலை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள், மனதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். உடலில் ஆரோக்கியமாகவும் மனதில் நிம்மதியாகவும் வாழ்க.